ஹாய் காய்ஸ், நான் தான் உங்க பவி பேசுறேன். வெல்கம் டு அவர் பவியின் பக்கங்கள் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்க அப்டின்னா, என்ன மாதிரி நீங்களும் ஒரு நான்வெஜ் வெறியரா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா அந்த குழம்பு பிடிக்கும். ஸோ கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்டின்னா, புரட்டாசி மாசம், அப்புறம் வந்து இந்த கோவில் கொடை அப்போ, ஆடி மாசம் இந்த மாரி டைம்லலாம் வந்து உங்களால நான்வெஜ் வீட்ல எடுக்க மாட்டுருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப, உங்ககிட்ட மஷ்ரூம் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி பண்ணி பாருங்க. மட்டனே தோத்து போயிருங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டான, ஒரு யம்மியான ஒரு குழம்பு. மட்டன் குழம்பு தான் பார்க்க போறோம். சரி வாங்க, அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு பல்லாரி வெங்காயம், அப்புறம் ஒரு நல்ல பழுத்த தக்காளிய குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து பட்டன் மஷ்ரூம் தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்ககிட்ட என்ன மஷ்ரூம் கிடைக்குதோ அத நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அந்த மஷ்ரூமோட சைஸுக்கு ஏத்த மாதிரி நல்லா நான் காட்டுனேன்ல, அந்த மாதிரி நல்லா நாலா வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்த எடுத்து, ஸோ அந்த பாத்திரத்துல ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஸோ எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இந்த கறி மசால் பொருட்கள் இருக்குல்ல, ஸோ பட்டை, கிராம்பு, அப்புறம் பிரிஞ்சி இலை, ஸோ இது எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. உங்ககிட்ட அன்னாச்சி பூ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏலக்காய் அதெல்லாம் இருந்தா கூட அதையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே நல்லா பொரியிடும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு இருக்குல்ல, சோம்பு வந்து ஒரு தாராளமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது எல்லாமே நல்லா பொரியட்டும். பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறோம்ல அந்த பல்லாரி வெங்காயம். ஸோ அந்த பல்லாரி வெங்காயத்தையும் உள்ள போட்டு, அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து அத நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஆயில் வந்து கம்மியா தான் ஊத்தியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஆயில் வந்து அதிகமா தேவைன்னா, அதுக்கேத்த மாரி ஊத்திக்கோங்க. ஸோ ஆயில் வந்து கம்மியாவே சேர்த்தா அதுவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நல்லா வந்து வெங்காயம் வதங்குனதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு, நல்லா அத வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட மாதிரியே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வெங்காயத்தோட மசிஞ்சிருது. ஸோ மசிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறோம்ல ஒரு தக்காளி குட்டி குட்டியா. ஸோ அந்த தக்காளிய உள்ள போட்டு நல்லா வந்து தக்காளி மசியணும். ஸோ தக்காளி போட்டதே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ நல்லா கூலா ஆகணும். அப்பதான் வந்து நல்லா டேஸ்ட்டா இருக்கும். ஸோ நீங்க வந்து நல்லா பழுத்த நாட்டு தக்காளி கிடைச்சதுன்னா, ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் இந்த குழம்புக்கு. ஸோ பாருங்க, இது எப்படி நல்லா வதங்கிருச்சு இல்லையா? ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். ஸோ வதங்குனதுக்கு அப்புறம் நம்ம வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம்ல மஷ்ரூம். ஸோ நல்லா வந்து பார்த்தீங்களா, எப்படி இருக்கு? நல்லா கறித்துண்டு மாதிரி இருக்கா? பார்க்கவே வந்து ஸோ அத வந்து நல்லா வந்து நம்மளோட பாத்திரத்துல போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம இதுக்கு வந்து தண்ணி எதுவுமே ஊத்த வேணாம். கொஞ்சம் முதல்ல ஸ்டார்ட்டிங்ல. ஸோ அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். ஸோ கொஞ்சமா வந்து உப்பு போட்டு நல்லா வந்து அத வதக்கி எடுத்துக்கோங்க. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வதக்கும்போது எவ்ளோ போட்டிருக்கேன் நான் வந்து ஒரு 200லேருந்து 300 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருப்பேன். ஸோ நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஃபைனலா அந்த மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா, ஒரு 100லேருந்து 150 கிராம் அளவுக்கு தான் அந்த மஷ்ரூம் வந்து உங்களுக்கு ஈல்டாவே கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு மஷ்ரூம் நல்லா சுருங்கிரும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த மஷ்ரூம நல்லா வந்து வெங்காயம், தக்காளியோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் போதுங்க. நல்லா வந்து மூடி வச்சு எடுத்தீங்கன்னா பார்த்தீங்க, எவ்ளோ நல்லா தண்ணி உழுந்திருக்கு. மஷ்ரூம் பார்த்தீங்களா, நம்ம பெருசா தான் வெட்டினோம். எவ்ளோ குட்டியா நல்லா சுருங்கிருச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா வந்து நான் ஆட் பண்றேன். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு சிக்கன் ஃப்ளேவர்ல வேணும் அப்டின்னா, நீங்க 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 ஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணிட்டு, அதுவே நல்லா உரப்பா தான் இருக்கும். ஸோ எனக்கு கொஞ்சம் காரமா வேணும் அப்படிங்கிறதுனால, எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி ஆட் பண்ணிட்டு, தேவையான அளவு உப்பு வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு ஃபைனலா பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து கருவேப்பில பொடி ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில இருந்தா கூட அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த மசாலாவோட சேர்ந்து அந்த மஷ்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா வந்து பெரட்டி விடணும். பார்க்குறப்ப அப்படியே இந்த சுக்கா இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து நல்லா பெரட்டி விடணும். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு வந்து எப்படின்னா, குழம்பு மாதிரி தான் வேணும். ஸோ நான் அதனால வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊத்தியிருக்கேன். ஸோ தண்ணி ஊத்திட்டு நல்லா அந்த தண்ணீல நல்லா வந்து மஷ்ரூம் எல்லாமே வந்து மசாலாலாம் கரையணும். கரைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சீங்க அப்படின்னா, பார்த்தீங்களா எப்படி இருக்கும்? தர தர தரன்னு கொதிக்க விடணும். ஸோ நல்லா கொதிக்கணும். இப்ப பார்த்தீங்களா, மஷ்ரூம் பாருங்க எப்படி நல்லா துண்டு துண்டா அல்வா துண்டு மாரி உள்ள கிடக்குதா? ஸோ அந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு 1 இல்லன்னா 2 ஸ்பூன், 3 ஸ்பூன் உங்க இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் தான் இருக்கு. ஸோ நான் அதனால வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க ஃப்ரெஷ்ஷான கோகோனட் இருக்கு உங்கள்ட்ட, தேங்காய் துருவல் இருக்கு அப்படின்னா, நீங்க தேங்காய் துருவல் ஆட் பண்ணிட்டு அகைன் வந்து நல்லா வந்து கொதிக்க விடணும். ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
தேங்காய்ல இருக்கிற தண்ணி வந்து உங்களுக்கு நல்லா வத்தணும். அப்பனா தான் வந்து குழம்பு வந்து சீக்கிரமா கெட்டு போகாம நல்லா கெட்டி தன்மையோட கிடைக்கும். ஸோ இப்ப பார்த்தீங்களா, எவ்ளோ அழகா பார்க்கவே வந்து டெம்ப்ட் ஆகுதா? அந்த மாரி இருக்கும். ஸோ கண்டிப்பா டெம்ப்ட் ஆகுறது மட்டும் இல்ல. நீங்க சாப்பிட்டீங்கன்னா நாக்குல அப்படியே எச்சி ஊறும். சொல்றப்பவே எனக்கு பார்க்குறப்பயே அந்த அளவுக்கு சாப்பிடணும் போல தூண்டுது. ஸோ நான் ரெடி பண்ணிட்டேன். இனிமேல் எனக்கு வேற என்ன வேலை? எனக்கு சாப்பிடுற வேலை மட்டும் தான். ஸோ நீங்களும் இன்னும் சும்மா தான் இருக்கீங்களா? போய் உடனே மஷ்ரூம் வாங்கி இந்த மாதிரியான மட்டன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நீங்க வந்து மட்டன் குழம்பே இனிமேல் வேணாம். இந்த மஷ்ரூம் வச்சு இனிமேல் மட்டன் குழம்பு பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க.